ஏன்னா என்னாலே நம்ப முடியலைங்க. படத்துல பார்த்ததெல்லாம் நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கற்பனையா இருக்கிற மாதிரி தான். இப்ப அது ஒண்ணும் இல்ல. அந்த படத்துல பார்க்குறோம் அந்த கட்டடமா இருக்கும். இப்ப அந்த பேஸ்மெண்ட்ட நிஜமாவே பார்க்குறப்ப என் கண்ணையே என்னால நம்ப முடியலைங்க. ஆச்சரியம் தாங்க. அப்பா! அங்கருந்து பார்த்துட்டு வந்தேன் அந்த இடம். இப்ப இங்கிருந்து பார்த்தா நல்லாவே தெரியுதுங்க. இந்த எவ்வளோ பெரிய கட்டடமா இருந்திருக்குன்ட்டு. அப்பா! இதோ பாருங்க. இதெல்லாம் பாருங்க ஒரு தண்ணி தொட்டி மாரி இருக்கு. அந்த கோயிலு. இதெல்லாம் பார்த்தோம்னா கிங் பேலஸ் ஆடியோ ஹாலாமாங்க. கிங்ஸோட ஆடியோ ஹால்ன்னு போட்டிருந்தது. இங்க பார்த்தாவே எவ்வளோ பெரிய ஸ்டேஜு. இங்க ஒரு பெரிய உட்கார்ற மாரியும். இது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு மண்டபம். பெரிய கோபுரம் மாரி இருக்கு. ஓ! இந்த இல்ல இந்த ஹோட்டல் தாங்க ஸ்டேஜ். இந்த ஹைட் இருக்குமாமாங்க. அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாங்க. பாருங்க அதோட பேஸ்மெண்ட்டே தெரியுதுங்களா? அவ்வளோதான். அந்த பேஸ்மெண்ட் வச்சு நாமளும் ஒரு கட்டடத்த எழுப்பிக்க வேண்டியதான். தூணு தாங்க அந்த ஒரு சதுரத்துக்கு எத்தனை தூணு வருது பாருங்க. அப்படியே உள்ள. இத்தனை தூணு. இத்தனை தூணுன்னா அந்த பேஸ்மெண்ட் மேல இருக்கும். அது பாருங்க நெறையா கல்லுலயே போட்டனால நல்லாவே தெரியுது பளிச்சுன்னு. ஒரு மேடை ஒரு மாடியே இருக்குங்க. ஒரு மாடி மேடை. பாருங்க இதெல்லாம் இடிஞ்சிருக்கு செங்கல்லு. இது பாருங்க இது படி ஏறி இங்க வந்து உட்கார்ற மாரி இந்த இடம் அமைப்பு. அப்பா பிரம்மாண்டங்க. விஜயநகர பேரரசு. இந்த இந்த அகலத்துக்கு இருந்தா அது எவ்வளோ பெரிய மேல இருக்கும் பாத்துங்க. இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் கீழே பேஸ்மெண்ட்டும். இந்த இடமே பார்த்தா இப்ப நம்மளுக்கு வெட்ட வெளியா இருக்கா? இதெல்லாம் பார்த்தோன்னா கட்டடமா இருந்திருக்கும். இந்த இடமே. என்னங்க கிலோமீட்டர் கணக்கு போகுதுங்க. சரியா போச்சுங்க. அது இப்ப அரண்மனையும் ஸ்டேஜ் ஆடுறதுக்கும் மீட்டிங் ஹாலு எல்லாமே ஒட்டுக்கா ஒரே இடத்துல இருக்குங்க. இந்த இடம் மட்டும் நல்லாவே தெரியுது. கிலோமீட்டர் கணக்கு போகுது. எல்லா இடத்துலயும் பேஸ்மெண்ட் இருக்குங்க. அது சும்மாலாம் இல்ல. நல்லா பெருசா இருக்கு. சிறப்பா இருக்கு. இந்த இடமே ஒரு பெரிய பிரம்மாண்டமா தாங்க இருக்கு. பார்த்தாவே தெரியும். இந்த பேஸ்மெண்ட்டும் எல்லாமே எந்த அளவுக்கு சேதப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு சேதப்படுத்தி வச்சிருக்கான். தலையே இல்லை. டான்ஸ் தான். அது டான்ஸ் மேடை தான். புஷ்பாக்கரணி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தூண் வருதுல்ல, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி. இந்த தண்ணி பைப் மாதிரி இதில் வந்து தண்ணி வந்து அங்கேருந்து கூட வருது பாருங்கள். அங்கேருந்து வருது வந்து இந்த வழியாக வந்து இப்படியே இந்த புஷ்பாக்கரணிக்கு வர்ற மாதிரி மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி. இது மேலே இங்கேருந்து இந்த தண்ணி வர்றதுக்கு, இந்த குளத்துக்கு தண்ணி வர்றதுக்கு. இது பார்த்தீங்கன்னா சிறிச்சக்கரம் மாதிரிங்களாமாங்க இந்த அமைப்பு. சாமிக்கு தான் அது வந்து இதை பண்ணுவாங்களாம். கீழே பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7, 9 இது அந்த சிறிச்சக்கரத்துக்கு வருமா? அந்த கைடு சொன்னார். இல்லைன்னா எனக்கு என்ன தெரிய போகுது. பார்த்தா அந்த சிறிச்சக்கரோட அமைப்பு தாங்க இருக்குது. உங்களுக்கே பார்த்தா தெரியும். மொதப்படி 1, 3, 5, 7, 9 சிறப்பு. சிறப்பு பாருங்க. இப்போ தெரியும் பாருங்க. ஃபுல் வியூ இதில் தான் தெரியுது பாருங்க.
சாமி எவ்வளோ பெரிய கட்டடம் இருந்திருக்கு. இந்த பேஸ்மெண்ட்டை பார்த்தாவே தெரியும். அங்கேருந்து சொன்னேன், அந்த பெரிய கட்டடத்துலேருந்து சுற்றியும் இருக்குங்க. சுற்றி இதே தான். இங்கேருந்து நம்ம அங்கே பார்த்தோன்னா துங்கபத்ரா அந்த அந்த மலைப்பகுதி இருக்குது பாருங்கள். அந்த இடம் தான் துங்கபத்ரா நதி. இங்கே பார்த்தோம்னாலும் இங்கேயும் ஒரு கண்ணு கட்டுக்க தூரத்து அந்த பெரிய பெரிய பாறைலாம் தெரியுது. கரெக்டாக அந்த ரவுண்டானதுக்கு அமைப்பு இருக்குங்க. சுற்றியும் அந்த மலை அமைப்பு இருக்குது. இவங்க உள்ள இங்கே ஆட்சி அந்த சுற்றி அந்த மேடு பகுதியில் நம்மளுக்கு பாதுகாப்பு நல்லா நீட்டாக இருந்தது. அதனால் 4 பக்கம் அந்த அமைப்பு இருந்தாலும் அதை சுற்றி வளைச்சிட்டாங்க. இந்த தர்பார் பயங்கரமாக இருக்குங்க. பெரிய இடம் நல்லாவே தெரியுது. சிறப்பு. விஜயநகர பேரரசு ஆட்சி சிறப்பு. பார்க்க வேண்டிய இடம். பார்க்கணும். கண்ணு முன்னால் காட்டுற தெரியுது. ராஜாலாம் வந்து இந்த பக்கம் ஏறுற மாதிரி இருக்குங்க. முன்னாடியெல்லாம் ஆளுங்க இருந்தால் கூட பின்னாடி இங்கே வந்து அவங்க மேலே வர்ற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு. பார்த்தீங்களா? இது அந்த காலத்துலேருந்தே தான் இருக்குது. இப்படி வந்து இந்த மேடை ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஏறிக்குவாங்க. இவங்களுக்கு இந்த பின்னாடி வழி வந்தோம்னா இங்கே முன்னாடி பெரிய மேடை மக்கள் எல்லாருமே இருப்பாங்க. இங்கேருந்து பார்த்துக்கலாம். எல்லா இடமுமே பேஸ்மெண்ட் பார்த்தா பெருசாக தான் இருக்குது. அது ஒரு பில்லரு, அது ஒரு எழுப்புனா இன்னமும் இந்த இடம் பார்த்தோன்னா ஒரு மண்டபம் சின்ன கட்டடமாக நல்லா பெருசாக இருக்கும். சிறப்பு. ஸ்டேஜில் பார்த்தா கூட அதில் கலர் அந்த அளவுக்கு 2-3 கலராக வித்தியாசமாக இருக்குது. அங்கே மேலே ஒன்று, கீழே பச்சை கருப்பு அப்படின்னு ஸ்டோன் பார்த்தா கீழே ஒரு கருப்பு. இந்த அமைப்பு, இந்த மேடை அமைப்பே சிறப்பாக இருக்குது. இந்த கல் பாருங்க, இது ஒரு பச்சை கருப்பு மாதிரி யானை. இந்த இடத்துல எல்லா கலரும் அடிக்கிருக்காங்க. இந்த மேடைக்கு இந்த செங்கலும் இருந்திருக்கு. இந்த கருங்கல் பெரிய மண்டபம் மேடை சிறப்பு. மிக சிறப்பு. குயின் பேலஸ் லோட்டஸ் பேலஸ்க்கு வந்தாச்சுங்க. இது உள்ள வரதுக்கு 40 ரூபா. இந்த டிக்கெட் எடுத்துட்டோம்னா மியூசியத்துக்கும் நம்ம அந்த வெத்தலா கோயிலுக்கும் அதான் அந்த 50 ரூபா நோட்டு பின்னாடி பேர் அந்த இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 பஞ்சு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பஞ்சு பண்ணியாச்சு 40 ரூபா. இந்த டிக்கெட் காட்டுறேன். இந்த டிக்கெட் வந்து 3 இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 40 ரூபா. நம்ம அந்த வித்தலா அந்த தேர் இருக்கிறதுனால அதுக்கும் காசு கட்டி தான் உள்ள போகணும். அதனால அங்கேயும் இந்த டிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேலஸுங்க, குயின் பேலஸ் அரண்மனை. இது ஒரு ஹம்பி சிறப்பு. மேலே போறதுக்கு வழி இருக்கு. லேடிஸ் இந்த ராணி இதுக்கெல்லாம் இருக்கும். பாருங்க இந்த படி ஏறுது. இங்க மேலே போலாம்.
இதுவும் பெரிய தடுப்பு சுவர்லாம் இருக்கு. எல்லாம் கருங்கல் தான். சிறப்பா இருக்கு. நாலா பக்கமும் பாக்குற மாதிரி ஒரு பாடி கார்டு சிப்பாய்கள் நிக்கிற மாதிரி. லோட்டஸ் மால் மால் மாலா மகாலா மகால் மகால் லோட்டஸ் மகால். இந்த பக்கம் போறோம். அப்படியே பாரியாவே இருக்கு. அந்த இடமா அப்படியே இது பண்ணிட்டாங்களா இல்ல? சனிக்கிழமைனால நல்ல லீவு தான். நல்லா கூட்டமா இருக்கு. நடக்கதாங்க கால் வலிக்குது. மற்றபடி எல்லாம் பார்க்கலாம் நல்லாதான் இருக்கு. நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அவ்வளோ பெருசு எல்லாமே. இங்க ஒரு பேலஸ், இங்க ஒரு பேலஸ். இது இவ்வளவு பெரிய காலி இடம். இங்க ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்கு. இது இவ்வளவுதான் அமைப்பா இல்ல இடிஞ்சதுனால நம்மளுக்கு அந்த அமைப்பு தெரியலையா? இது பார்த்தோம்னா என்ன அமைப்புன்னு தெரியல. பைரவா இதுக்குள்ள எல்லாமே அந்த இங்க இருந்த சாமி ஸ்டாச்சுல எடுத்து வச்சிருக்காங்க. வேற எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க? சிறைச்சாலையா தெரியல. இது ஒரு பேலஸ். விருப்பாச்சார் நாகா ஹனுமான் நாகினி நாகினி வித் எல்லாமே நாகினியா இருக்கு. நாகினி தான். எதுக்கு இது ரெடி பண்ணாங்கன்னு தெரியல. ஒண்ணுமே இல்லை. ஒரு மாதிரி நெட்டுக்கு இருக்கு. உள்ள போனா ஒரே இதா முடிஞ்சு போகுது. அவ்வளவுதான். இந்த மாதிரிதான் இருக்கு இந்த லென்த்துக்கு. ஏதாவது போற மாதிரி வழி இருக்கா? அடைச்சிட்டாங்களான்னு தெரியல. அதுவும் அதே மாதிரிதான் இருக்கு. இதுவும் இந்த நெட்டுக்கு போறோம் அப்படிதான். மேல போறதுக்கு இது ஒரு வழி. மற்றபடி பார்த்தா இந்த சிப்பாய் இருக்கிறதுக்கு காவலுக்கு ஏதோ இருப்பாங்க. இதுதான் மேல போறதுக்கு வழி. இதுல போனா மேல போய் நிக்கலாம். ஆனாலும் நிக்கிறதுக்கு தான் எதுவும். அதாவது இந்த சைடு பாதுகாப்புக்கா இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் கியூன் பேலன்ஸ் இருக்கு. இந்த இடம் காலி இடம். அவ்வளவுதான். இதுதான் இதோட லென்த் எவ்வளோ. உள்ள பார்த்தோம்னா ஒண்ணும் இல்லை. அப்படியே வெளியே நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் சிப்பாய். வெளியே நிக்கிறதுக்கும் ஏதாவது இருந்தா என்னன்னு தெரியல. இதுதான் இருக்கும்.